சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன டேக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்? விமென்ஸ் டே. உலகம் முழுதும் பெண்களோட சாதனைகள், அவர்களோட தைரியம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கும் அளவற்ற பங்களிப்பு, இவையெல்லாம் கூறுகின்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட போராட்டத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இதை எடுத்துக்கணும். அண்டு பெண்களோட சாதனைகளை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். நாம் அடிக்கடி கூறுற மாதிரி பெண் முன்னேறினால் ஒரு சமூகமே முன்னேறும். வரலாற்றில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய பெண்கள் முன்னேறி பல துறைகளில் சாதனை பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்க சமுதாயத்தில் அதிகப்படியான சவால்களை சந்தித்து வெற்றியும் பெற்று திரள்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு போன்றவற்றையெல்லாம் பல இடங்களில் முழுமையாக கிடைப்பதில்லை. அதனால் பெண்களை மதிப்பதுன்றது முழுமையாக அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவது, இது போன்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பெண் தாய், சகோதரி, மனைவி, மகள் என்று பல வடிவங்களில் நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறாங்க. அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே பெண்களின் முன்னேறு மிகவும் முக்கியமான ஒரு முன்னேற்றம். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். அது என்பது வெறும் பேச்சு அல்ல. நான் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவள். நான் ஒரு வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றினாலும் எனக்கு மாநில வழக்கறிஞர் பிரிவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த 2026 நம்ம தலைவர் ஜெயிக்கணும். விசில் சின்னத்திற்கு எல்லா சிங்க பெண்களும் ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர் கோட்டையிலே அமர வைத்து வெற்றி வாய்ப்பு சூடி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக திகழும் போது எல்லா பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பெரிய விடியலாக மாறும். விடியல் என்றதெல்லாம் விடியல் கிடையாது. நம்முடைய தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை பெற்று அவர் கோட்டையில் உரையாற்றும் பொழுதுதான் அதுதான் எல்லா சிங்க பெண்களின் வெற்றி என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைத்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.